இப்போ நம்ம பார்க்குறது கம்பேரட்டர்ஸ் அப்படின்றதுங்க. கம்பேரட்டர்ஸ்னால் என்னங்க, 2 வோல்டேஜ் கொடுக்குறேன், கம்பேர் பண்ணி சொல்ல, சிம்பிள். ஸோ அதான் நம்மளுடைய கம்பேரட்டர்ஸ். வாங்க பாருங்கள், வோல்டேஜ் V1 இருக்கா, இங்கே V2 இருக்கா, என்னோட அவுட்புட்டாக கம்பேர் பண்ணி தருங்க. அதான் கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. கம்பேரட்டருக்கான சர்க்யூட் என்ன, இங்கே பாருங்கள். எனக்கு ஒரு V இன் கொடுத்துருக்கேன், அங்கே ஒரு ரெசிஸ்டரை போட்டிருக்கேங்க. V ரெஃபரன்ஸ்னு போட்டிருக்கேன், அதுக்கான ரெசிஸ்டர் இங்கே போட்டிருக்கேன். என்னோட V அவுட்டுன்ட்டு வோல்டேஜ் நான் எடுக்கிறேங்க. இதுதான் என்னுடைய சர்க்யூட்டுங்க. அண்ட் விசிசி இந்த இடத்துல வந்து நீங்கள் லைக் அதோடைய அதர் பின்ஸ்லாம் வந்து விசிசி பண்ணணும், இங்கே வந்து கிரவுண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, அதையும் நீங்கள் சர்க்யூட்டாக வரைஞ்சிருங்க. ஓகே, இந்த 2 வோல்டேஜையும் கம்பேர் பண்ணுற ஒரு சர்க்யூட் தான் கம்பேரட்டர். ஸோ கம்பேர் எ மெஷரபிள் குவான்டிட்டி வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சச் அஸ் 2 வோல்டேஜ் ஆர் கரண்ட். இதான் வந்து உன்னுடைய கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ இங்கே பாருங்களேன். So a comparator compares the signal voltage applied on the input with a known reference voltage. So இங்கே பாருங்கள், 2 வோல்டேஜை கம்பேர் பண்ணினா அது கம்பேரட்டருங்க. நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர்னா இந்த கம்பேரட்டரை பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கூட கம்பேர் பண்ணோம். நான் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணிவிடுவேன், அது கூட கம்பேர் பண்ணினா அதுதான் வந்து உன்னுடைய நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டருங்க. இட் இஸ் அ ஓப்பன் லூப் ஆப்ரேஷன், தெர் இஸ் நோ ஃபீட்பேக் பாத் இன் த கேஸ் ஆஃப் எ கம்பேரட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து உனக்கு ஃபீட்பேக் லூப் பண்ணுற ஒரு விஷயமே இருக்காது. அது மட்டும் தான் ஒரு கான்செப்டாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அண்ட் சர்க்யூட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல V ரெஃபரன்ஸ்னு இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நார்மலாக வந்து கம்பேரட்டர் அப்படின்னா வந்து இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி சர்க்யூட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து V1 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் இருக்குங்க, புரியுதுங்களா? இது வேறு, இது வேறு. இங்கே V1 V2 இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் இன்வெர்ட்டிங்காக இருந்தால் இந்த இடத்துல வந்து Vref given at the other input, இந்த இடத்துல வந்து V ரெஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. இதுதான் கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே அதுக்கான சர்க்யூட் தான் இங்கே போட்டிருக்காங்க. இது மாதிரி இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வருன்ற மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒர்க்கிங் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் இன்வெர்ட்டர். பாருங்கள், டைம் வேரியிங் சிக்னல் இன்புட் Vin இது வந்து அப்ளை பண்ணுற ப்ளஸில் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 1 வோல்டேஜு சம்திங் இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வோல்டேஜை மைனஸில் ஸ்பெசிஃபை பண்ணினா, ஸோ V1ம் Vrefம் கொடுத்தினா உனக்கு V அவுட்புட் வரும். சரிங்களா? அதுதான் நம்முடைய கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஆன் தி அதர் எண்ட் when Vin இஸ் லெஸ் தென் Vrefங்க, Vin வந்து V ரெஃபரன்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேச்சுரேஷன் வேல்யூ அவுட்புட் V0 அட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னா வந்து, ஸோ மைனஸ் V சேட்டுன்னு சேச்சுரேஷன் வந்து நெகட்டிவில் போயிடும். ஸோ V0 இன்ட்டு மைனஸ் V சேச்சுரேஷனாக மாறும். அதுவே வந்து உங்களோட V ரெஃபரன்ஸ் வந்து V இன்னும் வந்து V ரெஃபரன்ஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா இது ப்ளஸ் V சேச்சுரேஷனாக இருக்கும். என்னோடய அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து V சேச்சுரேஷனோட மேட்ச் ஆகும். இது பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் வந்து 2 விஷயங்கள் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரில் கம்பேரட்டரில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுங்க. இப்போ ஒர்க்கிங் ஆஃப் நான் இன்வெர்ட்டர் கம்பேரட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இது பேஸ்ட் ஆன் டயோட்ஸ் கான்செப்டில் ஒர்க் ஆகுங்க. ஸோ என்ன சார் இந்த டயோட்ஸ் கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா வந்து, அப்போ நம்ம ப்ரீவியஸ் சர்க்யூட்டை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஏரியா தான், பாருங்கள். அதாவது இது வந்து உங்களோட டயோடு இங்கே இருக்குங்க, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்களேன், என்னோடய டயோட் அதோ டைரெக்ஷனில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று ஒர்க் ஆகும்போது இன்னொன்று ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ ஒன்று ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும்போது இது ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஒன்று ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும்போது ஒன்று ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஒன்று ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும்போது ஒன்று ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் டிசைன் பண்ண ஒரு சர்க்யூட்டை தான் வந்து தே கால்ட் இட் அஸ் உன்னுடைய நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் வோல்டேஜ் இங்கே சப்ளை பண்ணுறேன், இங்கே வோல்டேஜ் நான் சப்ளை பண்ணுறேங்க, இது பேட்டரி மூலமாக இது வோல்ட் மீட்டர் சம்திங் இது சப்ளை பண்ணுறேங்க. இது ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு டயோடு, இங்கே ஒரு டயோடுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லோட் ரெசிஸ்டரை போட்டிருக்கேங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை நீங்கள் வரையணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒர்க்கிங் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், டயோட் D1 இருக்குது, டயோட் D2 இருக்குங்க. ஓகேவா? 2 டயோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து, ப்ரொடெக்ட் தி ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் டேமேஜ் டு தி எக்ஸசிவ் இன்புட் வோல்டேஜுங்க. ஸோ என்னோடய இன்புட் வோல்டேஜ்லேருந்து நிறைய வந்து சப்ளை வருதுங்க. நிறைய சப்ளை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உன்னோட சர்க்யூட்டை டேமேஜ் பண்ணுங்க. அதை அவாய்ட் பண்ண தான் இந்த டயோட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டயோட்னா என்னங்க, ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் அது பாஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரிவர்ஸ் டைரெக்ஷன் அது பாஸ் பண்ணாதுங்க. அதுதான் டயோட்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டயோடு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லிட்டேங்க. அதனால தான் இது பேர் கிளாம்ப் டயோட்ஸ்னு சொல்லுவாங்க. கேட்டில் இது கேட்பாங்க, கிளாம்ப் டயோட்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து R இன் சீரிஸ்
with Vin is used to limit the current through D1 D2. ஸோ ரெசிஸ்டர் ஆர் வந்து சீரீஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து வர கரண்ட் வந்து டயோடில் ப்ராப்பராக ஃப்ளோ ஆகணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்குங்க. ஓகே, Vin is to limit the currentங்க. To reduce offset problem, resistance R comp is equal to R is between the negative input and V referenceங்க. ஸோ R comparator ரெசிஸ்டன்ஸும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. சரிங்களா, R comparator ரெசிஸ்டன்ஸை வந்து லைக் ஐ டென்ட் ஸ்பெசிஃபை இயர். இந்த இடத்துல நம்ம இது R comp தான் நினைக்கிறேங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த ஒன். R comp இங்கே இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, ரெசிஸ்டன்ஸ் உனக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இது அடிஷ்னல் பாயிண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டர் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து உன்னோட இன்புட் வோல்டேஜ் நீ அப்ளை பண்ணுற ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய இன்புட் இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே திங்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. சரிங்களா, இது வந்து லைக் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள், யூ வில் கெட் அன் ஐடியா. சரிங்களா, ஸோ வோல்டேஜ் வந்து நான் எப்படி சப்ளை பண்ணுவேன்னா வந்து பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு நம்ம வந்து லைக் வோல்டேஜ் நீ வந்து வி ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அதெல்லாமே நீ செட் பண்ணால் பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு பண்ணிக்கலான்னு இருக்குங்க. ஸோ இதை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்கிமிட் ட்ரிகர் அப்படின்ற ஒரு ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிமிட் ட்ரிகர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இர்ரெகுலராக வர உன்னுடைய வேவ் ஃபார்ம் எல்லாத்தையும் ரெகுலரைஸ் அழகாக பண்ணும். ஸோ நாய்ஸி இன்புட் சிக்னலை கிளியர் சிக்னலாக பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து ஸ்கிமிட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை டீட்டெயிலாக பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியுங்க. ஓகே, அடுத்த ப்ரிசிஷன் ரெக்டிஃபயர்னால் என்ன? ப்ரிசிஷன் ரெக்டிஃபயர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இங்கே பாருங்களேன், ப்ரிசிஷன் ரெக்டிஃபயர்னால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து எவ்வளோ வேல்யூவில் எனக்கு க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கேட்கலாங்க. அதுதான் வந்து ப்ரெசிஷன் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா இட் இஸ் அ சிங்கிள் டயோட். சரி, இட் இஸ் அ சிங்கிள் டயோட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் எ நான்-இன்வெர்ட்டிங் ப்ரெசிஷன் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் சர்க்கியூட்டு. இந்த மாதிரி ஒரு டேட்டா வருதுன்னா அதில் பாதியை வெட்டிடும் ஆஃப் வேவ். சரிங்களா, ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை ப்ரெசிஷனாக வந்து ஐ கேன் கெட் இட். அதான் வந்து ப்ரெசிஷன் டயோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவுட்புட்டில் வந்து டயோடை கொடுத்து இது ஃபீட்பேக் மாதிரி இங்கே கொடுத்து லோட் ரெசிஸ்டரை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உன்னுடைய சர்க்கியூட் இருக்குங்க. ஓகேவா? ஸோ என்னோடய அவுட்புட் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வந்து அவுட்புட் எடுக்கிறேன், அதை டயோடு கொடுக்குறேன், இங்கே லோட் ரெசிஸ்டர் கொடுத்துட்டு இங்கே இன்புட் இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே வோல்டேஜோடு சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ V1 அப்படின்ற இந்த இன்புட்டுங்க, இந்த இன்புட் இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். சரிங்க, இந்த சர்க்கியூட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா வந்து எனக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா, if the output வோல்டேஜும் இன்புட் வோல்டேஜும் வந்து சேமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இன்புட் வேவ் ஃபார்ம் VI இஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் இது வந்து லெஸ் தென் 0 வந்து இது எப்படிங்க இருக்கும்? லெஸ் தென் 0 தானே இருக்கும். ஸோ the voltage V0 becomes நெகட்டிவ் அண்ட் டயோடு எப்படி இருக்கும்? இது ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்கும். சரிங்களா, இது வந்து சரிங்களா நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லட்டுமா? இது வந்து இன்புட் வந்து நெகட்டிவாக இருக்குது, இது ரிவர்ஸ் பயாஸாக மாறும், இது நெகட்டிவாக இருக்கும். சிம்பிள். இது பாசிட்டிவாக இருக்குன்னா இது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும், இது பாசிட்டிவாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ த லூப் இஸ் அந்த அவுட்புட் பிகம் ஸோ VO பிகம் 0. சரி, அதான் இங்கே கொடுத்துருக்குங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம பார்க்குறது ப்ரெசிஷன் டயோட்ஸில் வந்து எதுக்காக சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா 4 விஷயத்துக்காக. ஆஃப் வேவ் ரெக்டிஃபயராக யூஸ் பண்ணலாம், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயராக யூஸ் பண்ணலாம், பீக் வேல்யூ டிடெக்டருங்க, கிளிப்பர் அண்ட் கிளாம்பர் சர்க்கியூட்டுங்க. அப்படின்னா இது 4 நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் என்னென்னா பாதி வேவை மட்டும் கட் பண்ணால் அது ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து அதே சர்க்கியூட் தாங்க. நான் சர்க்கியூட்டில் என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த டயோடை வந்து இங்கே வந்து என்னுடைய ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. என்னோடய ஆப்பம்போட அவுட்புட்டை எடுத்து ஒரு டயோடர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு டயோடர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், D1 D2ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டருங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்கேன், இங்கே V1 சப்ளை பண்ணுறேன், எனக்கு V அவுட் வருது. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிங்கன்னா இதுதான் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து VI இன்புட் வந்து கிரேட்டர் தென் லைக் 0 வோல்டேஜாக இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து வோல்டேஜ் அது இன்வெர்ட்டிங் இன்புட் இஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா V இன்புட் வந்து 0 வோல்டேஜுக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன ஆகுனா V அவுட்புட் என்ன ஆகுனா நெகட்டிவாக மாறிவிடுங்க. பாருங்கள், V அவுட்புட் வந்து நெகட்டிவாக மாறிடும். ஓகே, இது ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து D1ன்ற இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணிடும். ஓகே, அப்படின்னா என்னென்னா இந்த வழியாக இப்படி பாஸ் பண்ணிடும், ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிடும். சரிங்களா, அண்ட் த ஆப்பம் அவுட்புட் ட்ராப்ஸ் ஒன்லி பை 0.7 வோல்ட் பிலோ தி இன்வெர்ட்டிங் இன்புட் வோல்டேஜ். ஸோ 0.7 வோல்டேஜ்னு ஒரு கட் ஆஃப் வோல்டேஜுங்க, அதுக்கு பின்னாடி இது ட்ராப் ஆகிடுமா. அதே நேரத்தில் வந்து D2 வந்து இந்த D2 வந்து
உனக்கு ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும், இது வழியாக போக விடாது. சரிங்களா? ஸோ த அவுட்புட் வோல்டேஜ் V0 இஸ் 0 when the input is positive. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் வந்து உனக்கு 0வாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு கண்டிஷனுங்க. இந்த இன்புட் வந்து நெகட்டிவ் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா இது நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும், இது ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். சில நேரங்களில் இது 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட். இதுதான் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கான இன்னொன்றுங்க. சரிங்களா? ஸோ ஐ திங்க் அதே தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் an inverting amplifier circuit with a non-linear diode in the forward path. ஸோ இதோட கெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிட்டி. ஏன்னா RF அண்ட் RI இஸ் ஈக்குவல். RFும் RIயும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உன்னோட கெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா இருக்குங்க. ஓகே, இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரோட ஆப்ரேஷன்ஸுங்க. ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்க்யூட் ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்ஸ் இங்கே பாருங்களேன். V அவுட்புட் வந்து 0வாக இருக்கும் எப்போ V இன்புட் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால். இதே வந்து V இன்புட் வந்து லெஸ் தென் 0வாக இருந்தால் V அவுட்புட் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா RF, சரிங்களா, RF சரிங்களா டிவைடட் பை R1 இன்ட்டு V1. ஸோ VI லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா V அவுட்புட்டு இப்படி நீ கால்குலேட் பண்ணும். ஃபார் VI கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா VOA பார்த்தீங்கன்னா -0.7 வோல்டேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் VI லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா வந்து VOA வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஆம்ப்ளிஃபிகேஷனுங்க. அந்த 0.7 வோல்டேஜ்ன்ற லைக் ப்ரெசிஷன் வேல்யூ வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் உங்களுடைய சர்க்யூட்டுங்க. இட்ஸ் ப்ரெசிஷன் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசிஷன் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயராக பயன்படுத்தலாம் அண்ட் நான் சேச்சுரேட்டிங் ஒன்றா இருக்குங்க. ஓகே, இது ரெண்டுமே அட்வான்டேஜுங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் பார்க்க போகிறோம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஆப் ஆம்போடைய அவுட்புட்டை எடுத்து இன்னொரு ஆப் ஆம்புக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, அதான் வந்து என்னுடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், இன் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டருங்க, இது இன்புட்டாக கொடுத்துட்டு ஸோ அதே சர்க்யூட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரோட சர்க்யூட் எனக்கு இங்கே வந்துருச்சுங்க. இது எல்லாமே ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரோட சர்க்யூட்டுங்க. அது கூட நான் அப்படியே வந்து ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கான இந்த சர்க்யூட்டை வரைஞ்சிருக்கேன். ரெண்டு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டருங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னு இங்கே ஒரு ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர், இங்கே ஒரு ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயரை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுனா இங்கே பாருங்களேன், என்னோட ஃபீட்பேக்குன்னு சொல்கிற RF சரிங்களா RI ஈக்குவல் டு R இது எல்லாமே சேமாக இருந்தால் என்னுடைய அவுட்புட் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்புட்டாக இருக்கும். சரிங்களா? என்னோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து appears as negative to the summing op-amp circuits found by A2. சரிங்களா? ஸோ கெயின் என்ன, என்னோட V0 அப்படின்ற இந்த அவுட்புட்டோட கெயின் எவ்வளோ இருக்குன்னா வந்து R டிவைட் பை 2 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கும் இந்த இன்புட் வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வேவ் ஃபார்ம் இப்படி இருக்குங்க. நீங்கள் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரில் எப்படி இருக்கும் வேவ் ஃபார்ம்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பாருங்கள், இது இன்புட்டாக இருந்துச்சுன்னா இங்கே வருங்க, இந்த இடத்துல எம்டியாக இருக்கும். இது வந்து உன்னுடைய ஆஃப் வேவ் ரெக்டிஃபயருங்க. அதுவே வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயராக இருந்துச்சு அப்படின்னா வந்து சரி ஃபுல் வேவ் ரெக்டிஃபயராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ங்க, இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்கிறாங்க. V அவுட்புட் ஈக்குவல் டு VIயாக இருக்கும் ஃபார் இது மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக இருக்கும் லெஸ் தென் 0 வோல்டேஜாக இருந்தால். கிரேட்டர் தென் வோல்டேஜாக இருந்துச்சுனாலும் இன்புட் அவுட்புட் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இதனால தான் வந்து உனக்கு இங்கே லெஸ் தென் வோல்டேஜாக இருந்தாலும் பாசிட்டிவ், கிரேட்டர் தென் வோல்டேஜ் இருந்தாலும் பாசிட்டிவ்ன்ற மாதிரி உன்னோட அவுட்புட் வருங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து உங்களுடைய பீக் டிடெக்டர் அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா என்ன சார், எங்கெல்லாம் பீக்காக வருதுப்பா அதை மட்டும் சொல்லு. ஸோ எந்த இடத்துல மழை அதிகமாக பெஞ்சிருக்கு, எந்த ஊர்லலாம் மழை பெஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா, அதான் பீக் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீக் டிடெக்டர்னால் வந்து அதுக்கான சர்க்யூட் இதுதான். ஸோ ஒரு ஆப்-ஆம்ப் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர் இருக்குது, இங்கே ஒரு டயோட் இருக்குது, கெப்பாசிட்டர், சரிங்களா, இங்கே ஒரு 1 லைக் மைக்ரோ ஹோம் கொடுத்துருக்குங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆப்-ஆம்ப்க்கு போகுதுங்க. ஓகேங்க, 1 மில்லி ஓமாக இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு டயோடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உன்னுடைய சர்க்யூட் இருக்குங்க. 2 ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர், இங்கே 2 டயோடுங்க. சரிங்களா, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு இன்புட் தரீங்க, இங்கே ஒரு அவுட்புட் தரீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுங்க. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
சரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீக் கிடைக்குது, இந்த பீக்குங்க, இந்த பீக்குங்க, இந்த பீக்குங்க. இந்த மாதிரி பீக்கை மட்டுமே கண்டுபிடிக்கிற ஒரு டிடெக்டர் தான் வந்து பீக் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சர்க்யூட் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க, வேறு வழி கிடையாதுங்க. ஓகே, ஒர்க்கிங் ஆஃப் பீக் டிடெக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் விஇன்ல வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட D1 இது வேலை செய்யும், இது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதே நெகட்டிவ் சைக்கிளில் வந்து D1 வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஓகேவா? இதை வச்சு தான் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதை பற்றி தான் நீங்கள் சொல்லியிருக்க மேலே நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? ஒர்க்கிங் ஆஃப் பீக் டிடெக்டர்ன்றாங்க. ஸோ பீக் டிடெக்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபார்முலாங்க. ஸோ சிஇ கெப்பாசிட்டி இன்ட்டு ஆர்டி லெஸ் தான் ஈக்குவல் டு T/10ங்க. ஸோ அப்போனா வந்து சிஆர்எல் லோட் ரெசிஸ்டர், இது வந்து ஈக்குவேஷன் 1. சிஆர்டி லெஸ் தான் ஈக்குவல் டு T/10ன்றது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபார்வர்ட் பயாஸ் டயோட். டயோட ஃபார்வர்ட் பயாஸ் இந்த கெப்பாசிட்டி லெஸ் தான் ஈக்குவல் டு டி டைம் பீரியட் டிவைட் பை 10. இது வந்து ஃபார்முலாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுவாங்க. இதே வந்து உன்னுடைய லைக் லோட் ரெசிஸ்டன்ஸாக C × RL greater than equal to 10T அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எடுத்துக்கங்க. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே எடுத்து நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனுங்க. ஸோ லோட் இஃப் RL இஸ் ஸ்மால் அப்படின்னா வந்து ஈக்குவேஷன் 2 RL வந்து லைக் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க. ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க. இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு பீக் டிடெக்டர் வேலை செய்யணும்னா இது எல்லாம் கண்டிஷனுங்க. என்னெல்லாம் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து RL அப்படின்ற லோட் ரெசிஸ்டர். ஸோ இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இதில் RLன்ற லோட் ரெசிஸ்டர் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த லோட் ரெசிஸ்டரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லோட் ரெசிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, உங்களோட பீக் டிடெக்டரை கால்குலேட் பண்ண முடியாது. 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. அந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா இது லாஜிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். யூஸ் ஏ வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்யூட் பிட்வீன் கெப்பாசிட்டர் C அண்ட் RL லோட் ரெசிஸ்டர். சரிங்களா? ஸோ இப்போ ஒருவேளை இந்த RL வந்து சின்னதாக இருக்குன்னா நீ என்ன பண்ணனா வந்து கெப்பாசிட்டருக்கும் RLக்கும் நடுவில் வந்து ஒரு வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்யூட்டை நீ போட்டுக்கோ. இது கண்டிஷன் 1. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்யூட்டை போட்டுக்கோ. 1. R is used to protect the op-amp against the excess discharge கரண்ட்டுங்க. இந்த ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ரெசிஸ்டர் RL, இந்த RL கிடையாதுங்க. ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. வோல்டேஜ் அதிகமாக பாஸ் ஆச்சுன்னா வந்து உங்களுடைய சர்க்யூட்லாம் போயிடும். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. R காம்பனண்ட்டுங்க எதுக்குன்னா மினிமைஸ் தி ஆஃப்செட் ப்ராப்ளம் காஸ்ட் பை தி இன்புட் கரண்ட்டுங்க. அப்புறம் வந்து D2ன்ற டயோடு வந்து கண்டக்ட்ஸ் டியூரிங் தி நெகட்டிவ் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆஃப் Vin அண்ட் ப்ரிவென்ட்ஸ் தி ஆப்ரேஷன் ஃப்ரம் டூயிங் தி நெகட்டிவ் சேச்சுரேஷன். இந்த பாயிண்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க, அவ்வளோதான். நெகட்டிவ் பீக் ஆஃப் தி இன்புட் சிக்னல் வந்து டிடெக்ட் பண்ணனா வந்து ரிவர்சிங் டயோட், இந்த டயோட் D1 D2 வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் இந்த பீக் சிக்னல் கண்டுபிடிக்கிறாங்களாம்.